மதுரைனாலே நமக்கு ஞாபகம் வர்றது மீனாட்சி அம்மன் தான். மானிட உருவுல ஒரு குடும்ப தலைவியா பொறுப்பேத்து, அதே சமயத்துல ஒரு பேரரசியா இருந்து மக்கள் எல்லோரோட உள்ளத்தையும் தன்னோட கருணையால ஆண்டு வழிகாட்டியவள் தான் மதுரை மீனாட்சி. மீன் போன்ற கண்கள் கொண்ட தெய்வ பெண் நின்று நிகழ்த்திய ஆட்சின்னு கூட சொல்லலாம். அவளோட ஆளுமைய முன் வச்சு தான் மீனாட்சின்ற பெயர் அன்னைக்கு வந்ததாவும் சொல்றாங்க. மீனாட்சி நெனச்சதுமே அடுத்து நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடியது தோல்ல இருக்கக்கூடிய கிளியா தான் இருக்கும். மீனாட்சி மதுரைய ஆட்சிட்டு செஞ்சு வந்தப்போ, பறக்க முடியாத ஒரு கிளி மீனாட்சிய நெனச்சு ரொம்ப அழுதுச்சாம். அகிலத்தையே காக்குற அந்த அங்கையர் கண்ணி கிளிய தன்னோட கரத்துல தாங்கி எப்பவும் தான் கூட இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா. அது மட்டும் இல்லாம அன்னைய தரிசனம் பண்ண போற பக்தர்களோட வேண்டுதல்கள மறக்காம ஞாபகம் வச்சு இந்த கிளி தான் மீனாட்சி கிட்ட எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்குமாம். அதனால பக்தர்கள் அன்னை மீனாட்சி மேல மட்டும் இல்லாம, அவர் ஏந்தி இருக்கிற கிளி மேலயும் பக்தியோடு இருக்கிறாங்க. உங்க வேண்டுதல்கள கிளிகிட்டயும் சொல்லி எதுக்கும் வைங்க. சரியான நேரத்துல அன்னை கிட்ட எடுத்து சொல்லி வேண்டுதல்கள் நிறைவேறும். இனி மீனாட்சி